ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹெவன் ரைடர்ஸ் இன் கிரீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீலகிரி மக்களோட ஒரு அவல நிலையான ஒரு பிரச்சனை. ஓகே, அதாவது வைல்ட் அனிமல்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த வீடியோவை எல்லார் மூலியமும் பார்க்க வைக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீலகிரியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணிக்கிற ஒரு இஷ்யூ என்னென்னா வைல்ட் அனிமல்ஸ் கான்ஃப்ளிக்ட். ஓகே, பர்டிகுலராக கூடலூர் பகுதியில் ஓவேலி, தேவாலா, பந்தலூர், தேவர்ஷோலா, மசனகுடி, விதிர்காடு, ஏன் தொரப்பள்ளியிலிருந்து கூடலூர் சரௌண்டிங்ஸ் இருக்கிற எல்லா பகுதியுமே ஓகேங்களா. ஓவேலியிலேருந்து எல்லமலையிலேருந்து கூடலூர் சரௌண்டிங்ஸ் இருக்கிற எல்லா பிளேஸ்லேயுமே இப்போ வைல்ட் அனிமல்ஸோட பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது 2024-25 டேட்டா நான் வெளியவே எடுக்கிறதுல 2026 டேட்டா மட்டும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். 2026 மட்டும் வைல்ட் அனிமல்ஸால் இறந்தவங்களோட எண்ணிக்கை 10 தாண்டி இருக்கு. ரொம்ப சங்கடம் தான். ஏன் இறந்துருக்காங்கன்னு பார்த்தா, இவங்க யாரும் வைல்ட் அனிமல்ஸ் கிட்ட வாண்டடாக போய் சாவலை. எல்லாருமே அன்றாட டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றவங்களும், இல்லை டெய்லி வேஜஸுக்கு போயிட்டு வர்றவங்களும், இல்லாட்டி தெரியாமல் போய் மாட்டிக்கிறவங்களும் தான் போய் இறந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். 2026 மட்டும் 10 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னு சொன்னேன்ல. எஸ், 10 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க தான். ஆனால் மொத்தம் ஒரு 15 வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் நடந்திருக்குது ஆல் ஓவர் நீலகிரி ஃபுல்லாக 2026 மட்டும். அதாவது வெளியே தெரிஞ்ச நியூஸஸ். ஓகே, அதாவது எப்படின்னா டைரக்ட் இது விலங்கு மோதல். ஓகேங்களா, டைரக்ட். ஓகே, அதை தாண்டி ஒரு யானையால் நிறைய தோட்டம் இழந்திருக்குது, நிறைய வீடு இழந்திருக்குது, நிறைய பேரோட சின்ன சின்ன மைல்ட் அட்டாக்ஸ் எல்லாம் நடந்துக்குது. ஆனால் அதெல்லாம் பெரிய நியூஸ்லலாம் வராது, வெளியே தெரியும்னு தெரில. ஓகேங்களா, அதெல்லாம் ஒரு கணக்கிலே நாங்கள் எடுக்கிறது இல்லை, எடுத்தும் கிடையாது. ஓகேங்களா, அதாவது பெரிய இஷ்யூஸ்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் பேருக்காச்சும் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிற ஒரு டேட்டா மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அதாவது இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? 2026 ஸ்டார்ட் ஆனது. எல்லாருக்குமே நியூ இயர். ஓகேங்களா, January 1 எல்லாருக்குமே நியூ இயர், கரெக்டு தானே? எங்களுக்கு January 2 ஸ்டார்ட் ஆகிருக்கு. January 2 மசனகுடியில் மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு யானை பிரச்சனையில் ஸ்டார்டிங்கில் இறக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது 2026. ஓகேங்களா, இது வந்து மசனகுடியில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, 2026 Jan 2 மணிகண்டனுங்கிற ஒரு இந்த கான்ஃப்ளிக்டில் இறக்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு. ஓகேங்களா, அதை தாண்டி January 2 முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் யார் இறக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, January 10 வி மலர்கொடிங்கிற ஒரு பெண்மணி வந்துட்டு கொத்தகிரி குன்னூர் சம்திங்னு நினைக்கிறேன், அது ஃபுல் டேட்டா எனக்கு கிடைக்கல. கொத்தகிரி குன்னூர் சம்திங்கில் ஒரு காட்டு எருமையால் அடிபட்டு இறந்துட்டு போகிறாங்க. ஓகேங்களா, இது 2வது இன்சிடெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பெருசாக வைல்ட் அனிமல்ஸோட கான்ஃப்ளிக்டால் பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் வந்துட்டு 9 இந்த பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, அதுவும் சின்னதாக கிடையாது, பெருசாக. ஓகேங்களா, சின்னதாக கிடையாது, பெருசான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, March 9 நீங்கராஜ் அண்டு ரவி 2 பேர் வந்துட்டு தேவர்ஷோலையிலேருந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு ஒரு நைட்டு ஒரு 8:30 அந்த டைமில் வந்துட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு தேவர்ஷோலேருந்து பொருளை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா, போகிற வழியில் ஒரு யானை வந்துட்டு அவங்க 2 பேரையும் சேம் இடத்துல ஒரே இடத்துல 2 பேரையுமே அடித்து அப்படியே கொண்டுருச்சு. ஓகேங்களா, அந்த 2 பேரை இறந்ததுனால நிறைய பேர் ஸ்ட்ரைக் வச்சாங்க, நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் பண்ணாங்க, நிறைய பேர் வந்தாங்க, சமாதானப்படுத்தினாங்க. ஓகேங்களா, 2 பேரும் இறந்ததுக்கப்புறம் நாம் என்ன சமாதானப்படுத்தி என்ன பிரயோஜனம்? கரெக்டு தானே? அதாவது மனித உயிருக்கு ஒரு வேல்யூ இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக மாறி இருக்குது இங்கே கூடலூரில். ஓகேங்களா, 2 பேர் அசால்ட்டாக யானை அடித்து கொண்டிருக்குது. ஆஃபீஸர்ஸ் வராங்க, ஓகே தான், ஃபைன் தான், எனக்கு புரியுது. ஆனால் இது ஒரு சாதாரண மக்களாக இறக்கும்போது தான் இந்த 2 சாதாரண மக்களாக இறக்கும்போது தான் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இது பெரிய ஆளுங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு எலான் மஸ்கோ, ஒரு அனில் அம்பானியோ, இல்லை அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸோ, அவங்களோட சொந்தக்கார யாராவது மினிஸ்டர்ஸோ, அவங்க யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் வைல்ட் அனிமல்ஸ் இஷ்யூவில் இறந்துருந்தாங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து டேலி பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாது. ஓகேங்களா, அதேமாதிரி March 9
2 பேர் இறந்துருக்காங்க. 2 பேர் ஸ்பாட் டெட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏப்ரல் 11 ஓகேங்களா, ஏப்ரல் 11 வந்துட்டு பார்வதி அம்மா வந்துட்டு ஊட்டி அனுமாபுரம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு 11 அந்த அம்மாவை வந்துட்டு புலி அட்டாக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. புலி பிடிச்சிட்டு போய் மந்து பகுதியில் புலி பிடிச்சிட்டு போய் உள்ளே இழுத்துட்டு கொண்டு போயிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் தான் அவங்க பாடி கிடச்சிருக்குது. அவங்க எப்படி இறந்துருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அம்மா காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு 5 நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த புலி அந்த அம்மாவை போட்டு கொண்டு போயிருக்கு. அதாவது சிம்பிளாக சொல்கிறாங்க, ஒரு புலி அந்த அம்மாவை கொண்டு போயிருக்குது, 5 நாளாக காணோம், சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் மீதியெல்லாம் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. ரொம்ப கஷ்டம்தான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 நம்ம, அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஓவேலி பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆரூட்டுப்பாறை அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள், அதாவது ஆசாரி ரவி, அவர் வந்துட்டு இதே மாதிரி தான் அங்கே ஒரு சின்ன ஒரு டெம்பிள் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனெல்லாம் முடித்து வீட்டுக்கு போகிற டைமில் சம்திங் யானை அடித்து இறந்துருக்காரு. ஓகேங்களா. அதுக்கும் நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுக்கு தட்டி கேட்க போன மக்கள் மேலே அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தட்டி கேட்க போன மக்கள் மேலே எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி இறந்துருக்கு, ஏன் இது இறந்துருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட இவருக்கு பேசியிருக்காங்க, ஊர் மக்களெல்லாம் பேசியிருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது, மறுபடியும் இது நடந்துக்கிட்டே இருக்குது, எங்களால் பொறுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பக்கம் இந்த பக்கம் பேச்சுவார்த்தை ஆயிருக்குது. அந்த பக்கம் சின்ன பிரச்சனை ஆனதில் தள்ளுமுள்ள ஆயிருக்குது. ஸோ ஊர் மக்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. என்னென்னு, இவர் இறந்ததுனால, இவங்க தட்டி கேட்டதுனால இந்த ஊர் மக்கள் மேலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. இதுதான் உண்மை. ஓகேங்களா. அதாவது ஒருத்தர் இறந்துருந்தாருன்னா அதை நம்ம தட்டி கேட்க போனோன்னா நம்ம மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற மாதிரி போயிருக்குது. ஓகேங்களா. இது ஏப்ரல் 25. ஓகே. அதுக்கப்புறம் ஏப்ரல் 25 முடிஞ்சு 2 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளார ஏப்ரல் 27 அல்லூர் பகுதியில், ஓகேங்களா, அல்லூர் பகுதியில் அல்லூர் பகுதியில் சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு அம்மா, ஓகேங்களா, அம்மா வந்துட்டு எலிஃபண்ட் அட்டாக்ல இன்ஜுரி ஆயிருக்காங்க. அதாவது இந்த ஆரோட்டப்பாறையில் இறந்து 2 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளார கூடலூர் தொரப்பள்ளி பகுதியில் அல்லூர் பகுதியில் ஒரு அம்மாவுக்கு எலிஃபண்ட் அட்டாக் வந்திருக்குது. அந்த அம்மா வந்துட்டு பூர்வகுடி மக்களோட சேர்ந்த ஒரு அம்மா. ஓகேங்களா. ஸோ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது எப்படி ஓடணும், எப்படி எஸ்கேப் ஆகணும்னு கொஞ்சம் ஓவரால் தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் எஸ்கேப் ஆகிருக்காங்க. இன்ஜுரி ஆச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே இன்ஜுரி ஆயிருந்துச்சு. அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எப்படி அந்த வைல்ட் அனிமல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஓவரால் தெரிஞ்சதுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்லாட்டி அவ்வளோதான், முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அதனால் அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள், ஜஸ்ட்டு 10 நாள் முடிஞ்ச உடனே 8 மே 8 ஐயங்கோலியில் இதே மாதிரி தான் ஐயங்கோலியில் செம்பன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்துட்டு எலிஃபண்ட் அட்டாக்ல இறந்து போடுறாரு. ஓகேங்களா. அதாவது ஜஸ்ட் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் எவ்வளோ தெரியுமா கேப்பு, 8லேருந்து 10 நாள் சம்டைம்ஸ் 2 நாள்லேயே இதெல்லாம் நடந்துருக்குது. ஆரோட்டுப்பாறையிலேருந்து தொரப்பள்ளி இன்சிடெண்ட்டுக்கு ஜஸ்ட் 2 days தான். ஓகேங்களா. ஜஸ்ட் 2 days தான். அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செம்பன், அதாவது ஏப்ரல் 27 முடிஞ்சு மே 8 செம்பனோட இன்சிடெண்ட்டுக்கு ஆகிறதுக்கு அவர் சாகிறதுக்கு ஜஸ்ட் 10 நாள் தான். ஓகேங்களா. 10 நாளில் இப்படி நடந்திருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 8 மே முடிஞ்சு ஜஸ்ட் 3 நாள், எப்படி 3 நாளில் ஏப்ரல் 11 சித்தன் மசனகுடியில் மறுபடியும் ஒருத்தர் யானை தாக்கி இறந்துடுறாரு. 8 மே முடிஞ்சு ஒரு 3 நாள் 11 சித்தன் மசனகுடியில் யானை பிரச்சனையில் இறந்துடுறாரு. ஓகேங்களா. அவருக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு 40 வயசு தான். அதாவது அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, மெம்பர்ஸ் இருக்குது. அந்த ஃபேமிலிக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்களே இல்லைன்னு எனக்கு தெரில. மேக்ஸிமம் டேலி பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃபைன். ஆனால் அந்த 10 லட்சத்தால் அவங்க ஃபேமிலி டேக் கேர் ஆக முடியுமா? முடியாது. ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபேமிலி ஒருத்தரை இழந்து 10 லட்சத்தால் அவங்களால சர்வை பண்ண முடியுமா? முடியாது. அந்த அவரோட 10 லட்சத்துக்காக சொல்ல, அவரோட இழப்பை அங்கே ஈடுகட்ட முடியுமா? ரொம்ப முடியாது. சரி. அதுக்கப்புறம் 11 மே முடிஞ்சு சித்தன் இறந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இன்னொரு 10 நாளில், மறுபடியும் 10 நாளில் மே 22 மீனாட்சிங்கிறவங்க வந்துட்டு எலிஃபண்ட் அட்டாக்ல, அதுவும் நாடுகாணி பகுதி, கீழ் நாடுகாணி பகுதியில். ஓகேங்களா. அதாவது கேரளா பார்டர் அந்த சைடில்
கீழ்நாடு 2 பகுதியில் மீனாட்சிங்கிறங்கிற ஒரு அம்மா வந்துட்டு இதே யானை பிரச்சனையில் இறக்குறாங்க. அதுவும் சித்தம் முடிஞ்சு ஒரு 10 நாள் தான் கேப் ஆகிருக்குது. மே 22 இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டம்தான், 10 நாள் தான் கேப் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படின்னா மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. 10 நாள் கூட கேப் கிடையாது, 3 நாள். ஓகேங்களா? 3 நாளில் தேவாலா ஹட்டி பகுதியில் மே 25 ஒரு ஆள் இறக்குறாரு. ஆனால் அது டேட்டா பெருசாக ஒன்றும் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? அதாவது அந்த மாதிரி ஒரு இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர வைல்ட் பிரச்சனையில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னதை தவிர அது என்னாச்சு அப்படிங்கிற நமக்கு டேட்டா கிடைக்கல. ஓகேங்களா? என்ன நிலவரம் பெருசாக நியூஸ் இன்னும் பெருசு வரல. ஓகேங்க? அது மே 25. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மே 25 முடிஞ்சு ஒரு நாள் ஆகலை. மே 26 பாக்கனா பகுதியில் ஒரு சின்ன வயசு பையன், அதாவது 14 வயசு பையன், எவ்வளோ ஜஸ்ட் 14 வயசு பையன் பாக்கனா பகுதியில் வந்துட்டு முடி வெட்டுறதுக்காக போயிட்டு அவனோட ஃப்ரெண்டை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு முடி வெட்டுறதுக்காக போயிருக்கான். அதுவும் ஜஸ்ட் ஈவினிங் ஒரு 7 o'clock சம்திங்கில் முடி வெட்டுறதுக்காக போயிருக்கான். இவனோட ஃப்ரெண்டும் முடி வெட்டுறதுக்காக போயிருக்கான். முடி வெட்டி 2 பேரும் முடி வெட்டினதுக்கப்புறம் ஃப்ரெண்டை கொண்டு போய் விட்டுட்டு இவன் திரும்பி வீட்டுக்கு போகிற கேப்பில் யானை தாக்கிடுச்சு. வெறும் 7 மணி. அந்த 7 மணி டைமில் அந்த பையனுக்கு முடி வெட்டிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கான ரைட்ஸ் கூட இல்லையா? அப்போது அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அங்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஆச்சு. ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த பையன் யானையை பார்த்துட்டு செல்ஃபி எடுக்க போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து போனதுனால தான் அந்த பையன் இறந்துக்கா அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஒன்று புரியலை. யானை பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அந்த பையன் 7 மணி டைமில் 7 மணி தான் ஆயிருக்குது. அது வேறு விஷயம். 7 மணி தான் ஆயிருக்குது. அந்த டைமில் அவன் செல்ஃபி எடுக்க போயிருப்பானா? ரொம்ப சான்சஸ் கம்மி. அவங்க ஊர் மக்களை எல்லாமே அவங்க வீட்டுக்காரங்கள எல்லாருமே சொல்கிறாங்க, என்னென்ன முடி வெட்டுறதுக்கு தான் போயிருக்காரு, முடி வெட்டிட்டு போயிட்டு வர்றப்போ தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆல் ஓவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அலர்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. வைல்ட் என்ட்ரன்ஸ் வருது, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வெளியே போகாதீங்க அப்படின்னு அலர்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் நான் கேட்குறேன். அதாவது 6 மணி 10 மணி 12 மணி நைட்டு என்ன சொல்கிறேன், நைட்டு 6 மணி 8 மணி 10 மணி என்ன கணக்கு? எனக்கு இன்னும் புரியலை. ஏன் 6 மணிக்கு மேலே ஒருத்தர் வெளியே போகக்கூடாதா? வைல்ட் பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் கேட்குறேன். அதாவது 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதா? சுதந்திரம் கிடச்சி 80 வருஷம் ஆச்சு. இந்த 80 வருஷத்துக்கு அப்புறம் நாம் வெளியே போகக்கூடாதா? வைல்ட் பிரச்சனைக்கு இருக்கிறதுனால போகக்கூடாதா? இப்போது கோயம்புத்தூரில் ஒரு கேர்ள்ஸோட ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, ஒரு பொண்ணை ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. 12 மணி டைமில் அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தானே? இல்லை, நான் அவனுக்கு கேட்குறேன், 12 மணியோ 1 மணியோ 2 மணியோ அது கிடையாது. ஏன் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போகக்கூடாதா? இந்தியனாக பிறந்த எல்லாருமே எந்த நேரத்துலையும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வெளியே போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது 6 மணி 8 மணி 10 மணி அப்படியெல்லாம் கிடையாது. கேர்ள்ஸ் பாய்ஸ் ஈக்குவலும் கிடையாது. புரிஞ்சுங்களா? இல்லை, நான் அவனுக்கு கேட்குறேன், 6 மணிக்கு மேலே நாங்கள் வெளியே போகக்கூடாதா? இல்லை அந்த பையன் வெளியே போகக்கூடாதா? இல்லை நாம் வெளியே போகக்கூடாதா? இல்லை இங்கே குள்ளூர் இருக்கிற வெளியே ஓவர் இருக்கிற குள்ளூர் பீப்புள்ஸ் யாருமே வெளியே போகக்கூடாதா? இது என்ன நீதி சொல்லுங்கள்? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி 80 வருஷம் ஆச்சு. ஆனால் உள்ளூர் மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்காத மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. 6 மணி 8 மணி 10 மணி 12 மணி கிடையாது. ஒருத்தர் வேலை முடித்து வீட்டுக்கு வர்றதுக்கு 8லேருந்து 10 மணி ஆகுது. புரிஞ்சுங்களா? 8லேருந்து 10 மணி ஆகுது. சராசரியாக யாராக இருந்தாலும் சரி 8லேருந்து 10 மணி ஆகுது. கரெக்டு தானே? நீங்கள் வந்துட்டு இந்த 8 மணி டைமில் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி நடக்கும்? ஏன் நம்ம அன்னைக்கு நாம் வேலைக்கு போனால் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும். சம்பளம் வச்சு தான் நம்ம அன்றைக்கான வாழ்நாளை ஓட்ட முடியும். ஸோ நம்ம வேலைக்கு போகிறோம். இப்போ நானே வச்சுக்கோங்க, நானே வெளியே போகிறேன். அதாவது கோயம்புத்தூருக்கோ ஊட்டிக்கோ ஒரு வேலைக்கு போகிறேன். ஊட்டிக்கு போயிட்டு என்னால் திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு நைட்டு 10 மணி 12 மணி ஆகுது. எனக்கு அது போனால் தானே வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். சம்பளம் வச்சு தானே என்னோடய ஃபேமிலியை டேக் கேர் பண்ண முடியும், என்னோடய பிரச்சனையை நான் சால்வ் பண்ண முடியும். இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் உட்காந்துட்டேன்னா என்னோடய ஃபேமிலி யார் பார்த்துப்பா? இல்லை என்னோடய செலவை யார் பார்த்துப்பா? வேணாம், செலவுக்கே விடாமப்பா. நான் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஊர் சுற்றுறதுக்கோ இல்லை ரைடு போகிறதுக்கோ நான் வெளியே போகிறேன். போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது.
அந்த டைமில் நான் வீட்டுக்கு வராமல் நான் வெளியே ஸ்டே பண்ண சொல்கிறீங்களா? வீட்டுக்கு தானே வர முடியும், இல்லை நான் வெளியே ரூம் எடுத்து ஸ்டே பண்ண முடியுமா? என் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி லேட் நைட் ஆச்சுன்னா நீ வெளியே ரூம் எடுத்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கோ, இங்கே வீட்டுக்கு வராது அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? இது என்ன நீதி? சுதந்திரம் கிடச்சி 80 வருஷம் ஆச்சு, ஆனால் குடலூர் மக்களுக்கு சுதந்திரம் கிடச்ச மாதிரி எனக்கு தோணலை. இதுதான் உண்மை, புரிஞ்சுக்கலாம். அந்த பையன் செல்ஃபி எடுக்க போனதுனால தான் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் சொன்னாங்க. சரி, அவங்க அது சொல்லட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு 7 மணிக்கு மேலே அவன் போனது தப்பா இல்லை இங்கே போனது தப்பா? அதுதான் எனக்கு டவுட்டு. லாஸ்ட்டு கோயம்புத்தூரில் சிட்ரா ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு பொண்ணோட இஷ்யூ இருந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். அன்றைக்கி நான் இதே தான் வாய்ஸ் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ரூமர்ஸ் கிளப்புறவங்க நிறைய பேர் சொன்னாங்க அந்த பொண்ணுக்கு அந்த டைமில் என்ன வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ரைட்? அப்போது நான் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருந்தேன், அந்த பொண்ணுன்னு இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, யாரை வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகிறதுக்கு அந்த பொண்ணுக்கு ரைட்ஸ் இருக்குது, புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் இந்த பையனாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற மக்கள் சார்ந்தும் சரி, எந்த டைமில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் போனதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது, புரிஞ்சுங்களா? அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். அந்த பொண்ணு இப்போது லவ்வராக இருக்கலாம், அந்த பையனோட லவ்வராக இருக்கலாம், என் தங்கச்சியாக இருக்கலாம், கசினாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என் அம்மாவை கூட இருக்கலாம்ல, புரிஞ்சுங்களா? ஏன் அது மட்டும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அது இடத்துல அந்த பொண்ணோட லவ்வராக இருந்தால் மட்டும் இல்லை, தங்கச்சியாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நடந்திருக்கும்ல. அப்படி யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மென்டாலிட்டி மாற்றணும், அதாவது வே ஆஃப் திங்கிங்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நம்ம மைண்டை நம்ம ஃபஸ்ட் மாற்றி தான் ஆகணும். மற்றவங்களை நம்ம இப்படியெல்லாம் பார்க்குறது ஃபஸ்ட் நிப்பாட்டுங்க, ரூமஸை கிளப்புறது ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க, ஓகே? அதுதான் உண்மை. அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க, சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க எப்படின்னு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க அந்த பையன் வந்துட்டு செல்ஃபி எடுக்க போனதுனால தான் இறந்துரு. ஒரு 14 வயசு பையனுக்கு செல்ஃபி எடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, புரிஞ்சுக்கலாம்? அதுவும் 7 மணி டைமில் யானைக்கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னு அவனுக்கு தெரியவும் தெரியாது, புரிஞ்சுங்களா? தேவையே கிடையாது, ஓகேங்களா? அவன் முடி வெட்டிட்டு என்ன அவனுக்கு அதுக்கப்புறம் பெருநாள் வருது, ஸோ முடி வெட்டுறதுக்காக போனதுனால தான் அவனோட பெருநாள் ஃபங்க்ஷன் வருது, ஸோ முடி வெட்டுறதுக்கு போயிருக்கான், புரிஞ்சுங்களா? அதனால தான் அவனுடைய உயிரை இழக்க வேண்டியதாக போச்சு, ஓகே? அதாவது ஊரில் ஒத்துரிமையாக இருந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த விஷயமே நடந்திருக்காது, ஓகே? சரி, அதுக்கப்புறம் மே 26 மிஷா இறந்ததுக்கப்புறம், அந்த பையன் குட்டி பையன் இறந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் 6 நாள் தான் ஆயிருக்குது, 6 நாள் தான் கேப் வந்திருக்குது. ஜூன் 2 வந்துட்டு மிஸ்டர் சுகுமாரன் அப்படிங்கிறவர், அதாவது கைவட்ட பகுதியில் இருக்கிற மிஸ்டர் சுகுமாரன் வந்துட்டு இந்த மாதிரி யானை பிரச்சனையில் அடிபட்டிருக்காரு, ஓகேங்களா? அடிபட்டு அவரை வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க, ஓகேங்களா? ஊட்டி சம்திங் மெடிக்கல் காலேஜ் சம்திங் என்னமோ கொண்டு போயிருக்காங்க, குள்ளூர் கொண்டு போங்க, அங்கேருந்து ஊட்டி கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஊட்டி மெடிக்கல் காலேஜ் கொண்டு போயிட்டு ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் அவர் இறக்குற மாதிரி வந்திருக்குது. அதாவது ஜஸ்ட் இந்த பையன் இறந்து 6 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளார கைவட்ட பகுதியில் அவரை யானை தாக்கியிருக்கு. சுகுமாரன் அவரை வந்துட்டு யானை தாக்கியிருக்கு, அவரும் இறந்துட்டார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூன் 2 முடிஞ்சு கைவட்ட பகுதியில் அவர் ஆக்சிடென்ட் நடந்து அவர் இறந்து ஜஸ்ட் 2 நாள் கூட ஆகலை, அதாவது இறந்துல அவரை யானை அடித்து 2 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளார ஜூன் 4 ஓகேங்களா? ஜூன் 4 வந்துட்டு இங்கே எங்கள் இரும்பு பாலம் பகுதியில், அதாவது நம்ம கோழிப்பாலம் இரும்பு பாலம் அந்த பெரிய பக்கத்தில் நாடுமணிக்கு குள்ளூர் டு நாடலார் போகிற வழியில் கோழிப்பாலம் இரும்பு பாலம் அந்த பகுதியில் வந்துட்டு கெஜேந்தர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்துட்டு இந்த இது என்ன பிரச்சனைனா ஒரு சிறுத்தை அவரை தாக்கியிருக்கு, ஓகேங்களா? ஆனால் நல்ல பாக்கியம் தாக்குனதுனால அவரை தாக்கிட்டு நல்ல பாக்கியம் அவருக்கு ஒன்றும் ஆகலை, ஸோ அவர் இப்போது ஓகேவாக இருக்கார், ஓகேங்களா? ஆனால் இந்த ஒரு டேட்டா நியூஸில் வந்ததுனால தான் நான் இது எடுத்திருக்கேன். சாரி சார், ஆக்சுவலி உங்கள் பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ணதுக்கு சாரி ஆக்சுவலி. ஆனால் இது ஒரு பிரச்சனை பெருசாக இருக்கும்போது நாம் பேசி தான் ஆகணும் சார், புரிஞ்சுங்களா? சாரி சார். அதுக்கப்புறம் ஜூன் 4 அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பெரிய பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூலை 30 திரு பாலசுப்ரமணியம், ஓகேங்களா? ஜூலை 30 திரு பாலசுப்ரமணியம் வந்துட்டு அவர் வந்துட்டு தேவாலா பகுதியில் இதே மாதிரி யானை அடித்து செத்துருக்காரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூலை 30 அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 ஓவேலி பகுதியில் பாலகிருஷ்ணன் அவர் வந்துட்டு ஒரு புலி வந்துட்டு அவரை இழுத்துட்டு போய் சாப்பிட்ருக்கு, ஓகேங்களா?
இவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஆல்ரெடி. ஓகேங்க, அதாவது இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இத்தனை பேருக்கு அடிபட்டிருக்குது, இதெல்லாம் நார்மல் டேட்டா தான். இதை தாண்டிட்டு இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இத்தனை பேர் அடிபட்டதுக்கு தாண்டி இதெல்லாம் கொஞ்சம் நியூஸ் ஓவரால் வந்தது. சோஷியல் மீடியாலலாம் நான் இருக்கிறதுனால, சோஷியல் மீடியாலலாம் கொஞ்சம் வெளியே வந்ததுனால எடுத்த டேட்டா. இதை தாண்டி நிறைய பேருக்கு வாழைத்தோட்டத்தில் ஒரு யானை இறங்கி வாழைத்தோட்டத்தில் இறங்கி நாசம் பண்ணியிருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் 2026 மட்டும். அதே மாதிரி எத்தனை பேரோட வீடு இடிச்சிருக்குது ட்ரை பண்ணியிருக்கு தெரியுமா? எத்தனை பேரோட வீடு இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு தெரியுமா யானையால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நிறைய பசங்க வீட்டுக்கு போகிற டைமில் யானை நடு வழியில் நின்று துரத்தி இருக்குது. அதானா எப்படி சொல்கிறது, நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் வரும், நம்ம லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்ல வரும், ஐயோ யானை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி துரத்திடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் நியூஸ் வந்துடும். அதே மாதிரி லாஸ்ட்டாக கல்லிங்கர 4th மைல் பகுதியில் வந்துட்டு நிறைய பேரோட வீடு இடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேரோட வாழைத்தோட்டத்துலலாம் இறங்கி யானை நாசம் பண்ணியிருக்குது. அது ஜஸ்ட் குட்டி யானையெல்லாம் போட்டவங்களோடதும் இறந்துருக்குது. அதே மாதிரி நம்ம குள்ளூர் பகுதியில் வந்துட்டு வாழை போட்டிருக்கிற விவசாயிங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வாழையெல்லாம் ஒரு ஆவரல் வளர்ந்ததுக்கப்புறம் கயிறை வச்சு கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. என்னென்னா காற்றெல்லாம் அதிகமாக அடிக்கிறதுனால கயிறை வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த யானை வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கயிறெல்லாம் அடைச்சி போட்டு ஏறி நாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது 1 ஏக்கரா 2 ஏக்கரா 3 ஏக்கரா அந்த மாதிரியெல்லாம் ஒரே டைமில். அதாவது இவங்கெல்லாம் குள்ளூரில் இருக்கிற விவசாயிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓவரால் காசெல்லாம் வந்துட்டு இந்த பனானா ட்ரேடர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது ஹோல்சேலாக எடுப்பாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து காசை கடனை வாங்கி வாழை நாற்றை இறக்கி நட்டு அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெட்டும்போது தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வரும். ஓகேங்களா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும், இது கணக்கு போட முடியும். நானும் ஒரு விவசாயி தான், அதனால் எனக்கும் தெரியும். இப்போ எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு பனானா ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து காசாக வாங்கிட்டு நம்ம இதெல்லாம் நட்டு அதுக்கப்புறம் வெட்டும்போது அதை டேலி பண்ணிவிட்டு அது அவங்க கொடுக்க வேண்டிய கடலெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் எடுப்போம். வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி ஒரு நட்டு இருக்கிற இடத்துல ஒரு யானை வந்துட்டு டக்குன்னு எல்லா தோட்டத்துலையும் நாசம் பண்ணி எல்லாமே போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி பல சினோரிஸ் நடந்திருக்கு கூடலூரில். சவு காட்டுறதுக்கு தோட்டம் போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் விலையே இருக்காது சவுக்கெல்லாம். சம்டைம்ஸ் விலை ஏறுற டைமில் பார்த்துட்டு இந்த யானை வந்துட்டு உள்ளே பூந்துட்டு பந்தலை உடச்சி விட்டுரும். சவு வருது, வாழை, புரிஞ்சுங்களா? நிறைய பேரோட வீட்டுக்கு பிரச்சனை வந்திருக்குது. நிறைய பேரோட தோட்டத்தில் வந்துட்டு டீ காட்டை வந்துட்டு நாசம் பண்ணுது. புரிஞ்சுங்களா? டீ காட்டுக்குள்ளே வந்து யானையோட சைஸுக்கு அது ஜஸ்ட் ஒரு 4 நேரம் நடந்தாலே டிராக்டரால் உழுத மாதிரி ஆயிரும். உங்களுக்கே தெரியும்ல. ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது கூடலூரில். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஓவரால் டேட்டா தான். இதெல்லாம் லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். ஐயோ ஜஸ்ட் மிஸ், நான் இப்போ தான் அந்த இடத்துல ரோட்டை க்ராஸ் பண்ணேன், ஜஸ்ட் மிஸ் என் வீட்டுக்கு முன்னாடி யானை இருக்குது, இப்போ ஜஸ்ட் மிஸ் இங்கே யானை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரீசெண்டாக பிதிர்காடு பகுதியில் பகுதியில் காலையில் 10 மணிக்கு யானை வந்துட்டு நேராக டவுனுக்குள்ளார வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. ஓகேங்களா? அது ஒன்று. அதே மாதிரி ரீசெண்டாக 4th மைல் பகுதியில், கல்லிங்கர 4th மைல் பகுதியில் வந்துட்டு காலையில் ஸ்கூல் பசங்கள்லாம் 8-8:30 மணிக்கு டைமில் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஓகேங்களா? ஸ்கூலுக்கு போகிற டைமில் இந்த யானை ரோட்டுக்கு வந்திருக்குது. நல்ல பாக்கியம் அந்த பசங்களாம் ஓடுறாங்க. ஓகேங்களா? நல்ல பாக்கியம் அந்த ஊர் மக்களெல்லாம் சொல்கிறாங்க என்னென்னா, ஸ்கூல் போகிற டைமில் இந்த யானை வேறு வந்திருக்குதே, ஏதாச்சும் ஆச்சுன்னு என்ன பண்ணுறது? அந்த பசங்களுக்கு என்ன தெரியும்? இத பாருங்க, இந்த பட்டா பகல யானை ஏறி வருது கல்லுங்கரியில பாத்துங்க. எல்லாரும் குழந்தைகள்ல பாருங்க வெறிச்சு ஓடிட்டு இருக்காங்க. குழந்தைகள்ல பாருங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. போரஸ்ட்காரங்க பண்ற வேலை பாருங்க. ஸ்கூல் குழந்தைங்க இருக்கு. ஸ்கூல் குழந்தைங்க போற டைம்ல தான் யானை வருது பாருங்க. இதா எந்த டைம்னு பாத்துங்க, 8:15 ஸ்கூல் குழந்தைங்க போற டைம்ல இங்க பாத்துங்க யானை வருது. இங்க பாத்துங்க யானை. இத பாருங்க குழந்தைங்க, வண்டி எடுத்துட்டு போப்பா. ஏதாச்சும் மக்களுக்கு இத பாத்துங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். புரிஞ்சுங்களா? எனக்கு நான் இது சொல்ல என்னாலேயே முடியலப்பா, சத்தியமா சொல்லலாம். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. ஓகேங்களா? டியர் சிஎம் சார், சிஎம் செல்லுக்கு ஹெச்ஆர்என் சார் டீம் ஹெச்ஆர்என் சார்பாக ஒரு தனிப்பட்ட கம்ப்ளைண்ட்டாக நான் அது போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இதோட டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன் சார். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த ஊர் மக்கள் பார்க்க வச்சாங்கன்னா, இதுக்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது சார். அவ்வளோதான். இது ஊர் மக்களோட ஒரு ரிக்வஸ்ட். ஓகேங்களா?
இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். அதாவது 2024-25 டேட்டா நான் எடுக்கவே கிடையாது, 2026 மட்டும்தான் இப்படி. ஓகேங்களா, ஆல் ஓவர் 15 இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதாவது வெளியே நியூஸில் தெரிஞ்ச இன்சிடென்ட்ஸ். ஓகேங்களா, கொஞ்சம் சோஷியல் மீடியா, கொஞ்சம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணது இந்த 15 இன்சிடென்ட்ஸ். அதில் 13 பேர் டெத் இன்சிடென்ட்ஸ். ஓகே, 15ல் 13 டெத் இன்சிடென்ட்ஸ், 2 பேர் இன்ஜுரி அட்டாக்ஸ். ஓகேங்களா, இது வந்து சோஷியல் மீடியா ரிப்போர்ட்டர், நியூஸ் மீடியாலாம் கவர் பண்ணது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரும் இதை கவர் பண்ணது கிடையாது. நிறைய விஷயங்கள் இது ஒரு நியூஸே கிடையாதுன்னு சொல்லி கவர் பண்ணல. ஏன் இது விஷயம் தெரிலன்னு சொல்லி கவர் பண்ணல. சில சென்சேஷன் நியூஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி கவர் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் டீட்டெயில் வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் பேசலைன்னா, இப்போ எங்கள் ஊர் மக்களுக்காக நாங்கள் பேசலைன்னா வேறு யார் பேசுவாங்க? கரெக்டு தானே? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. கூடலூர் இருக்கிற எல்லா மக்கள், கூடலூர் மக்களில் கூடலூரை தாண்டி வெளியே இருக்கிற மக்களுக்கு இது ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா கூடலூரை தாண்டி வெளியே இருக்கிற மக்களோட மென்டாலிட்டி என்னென்னா, கூடலூர் நீலகிரி பகுதியில் வந்து ஃபுல்லாக காடு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அப்போ ஏன் இந்த காட்டில் காடுன்னு கிடையாது, இங்கெல்லாம் டவுன் இருக்குது, ஏரியா இருக்குது, பிளேசஸ் இருக்குது, ஊர் மக்கள் இருக்காங்க, மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. புரிஞ்சுங்களா? இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற வெளியே இருக்கிற மக்களோட மென்டாலிட்டி என்னென்னா, இது காடு பகுதி, ஸோ இங்கே வந்துட்டு யானை மிருகங்கள் தான் இருக்கணும், மனுஷங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை மாற்றுங்க. நாங்களும் மனுஷங்க தான், புரிஞ்சுங்களா? இங்கே ஊரில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், புரிஞ்சுங்களா? ஸோ மற்ற ஊர்க்காரங்களுக்கு இது தெரியப்படுத்துங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இறந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே இறந்தவங்கள ஏன் இது வெளியே நியூஸாக வரலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இறந்தவங்களாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டெய்லி வேஜஸ், டெய்லி தினக்கூலிக்கு போயிட்டு வர்ற ஒரு 300-400 அந்த ரேஞ்சில் சேலரி வாங்குகிற ஆளுங்க. அதனால தான் இவங்களோட டேட்டா வெளியே தெரில. அதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் மேனோ, ஒரு ரிச்சஸ்ட் மேனோ இருந்துச்சுன்னா இவங்களோட டேட்டாலாம் வெளியே வந்திருக்கும். விஷயம் உலகம் ஃபுல்லாக பேசியிருப்பாங்க, ரைட்? நான் இந்த வீடியோவை அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த நம்ம நீலகிரி தாண்டி இருக்கிற மற்றவங்களுக்கு இது தெரியப்படுத்துங்க. வேற ஒரு உண்மை சம்பவத்தில் உங்களை நான் கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஹெச்ஆர், ஃப்ரம் ஹெவன் ரைடர்ஸ். தேங்க்யூ.